ஐபிஎல் நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி கோப்பையை வென்றிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கிரிக்கெட் ரசிகரா நம்ம அதை வாழ்த்துவோம். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டி இருக்குது. கடந்த முறை ஆர்சிபி கோப்பையை வென்ற போது பெங்களூர் மைதானத்துல வெற்றி விழா கொண்டாட்டம் வச்சிருந்தாங்க. அதுல முண்டி அடித்து 10க்கும் மேற்பட்டவங்க மரணிச்சாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு விளையாட்டா பார்த்துட்டு போறதுங்கிறது வேறு. சமீப காலமா சினிமாவா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், ஏன் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இதெல்லாம் அரசியலுக்கு மிக மோசமான நிலையில பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. முதல்ல மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சினிமா நடிகனா இருக்கட்டும், சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இல்ல விளையாட்டு வீரனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சாதாரண நம்மை போன்ற சதை பிண்டமான மனிதர்கள் தான். நம்மை போல் காலையில எழுந்து உணவு உண்பதிலிருந்து கழிவுகளை வெளியேற்றுவது வரை நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மண்டையில ஏத்திக்கிறணும். இவங்க ஒன்றும் பெரிய தேவ தூதர்கள் இல்லை. அவங்கவுங்க தொழில சரியா இருந்து அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவராகவோ அல்லது ஒரு சமையல் தொழிலாளியாகவோ அல்லது துப்புரவு தொழிலாளியாகவோ இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது, வாழ முடியாது. அவன் விளையாடுனானா, அவன் சினிமால நடிச்சானா, அவன் சம்பாதிச்சான், அவன் அதை பார்த்தியா, உனக்கு நேரம் போச்சா, சரி ரைட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவனை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சு உயிரை கொடுக்கறது, இந்த முட்டாள்தனமான காரியத்துல இருந்து என்னைக்கு நீங்க வெளியே வர போறீங்களோ தெரியல. நம்ம இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே பகீர் நடிக்குது. இன்னைக்கு 12 வயசு 13 வயசு சிறார்கள் தான் சொல்ல முடியும், இளைஞர்களே சொல்ல முடியாது. அவங்க கையில இப்ப சிக்கிக்கிட்டு இருக்குது இந்த சோசியல் மீடியா. அவங்க மீது திணிக்கப்படுது. சென்ற முறை பெங்களூர்ல நடந்த இந்த ஐபிஎல் வெற்றி விழாக்கு போயிருந்த தங்கள் உயிரை மாய்த்த சில பேர் தங்களுடைய பணிக்கு விடுமுறை, அதாவது காசு போனாலும் அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அது விடுமுறை போட்டு போயிருந்த கூட்டம் தான். நான் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தங்களது ஊதியத்தையும் விட்டு உயிரையும் விட்டுருக்கிறாங்க. இந்த எந்த ஒரு தனி மனித வழிபாடும் எந்த விளையாட்டு வீரருக்கோ எந்த சினிமா நடிகனுக்கோ தயவு செய்து கொடுக்காதீங்க. தனி மனித வழிபாடு தேவையில்லை. நிச்சயமாக அது உங்களுக்கு இந்த வயசுல பெரிதாக தெரியும். இன்னும் 10-20 வருடங்கள் போகும்போது உங்களுக்கே இது கேலிக்கூத்தாக இருக்கும். ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாடு இழக்குது இல்லையா, அந்த இழப்புக்கு எத்தனை வருடமானாலும் இழப்பை ஈடுகட்ட முடியாது. அது இழந்ததுதான். அதனால நீங்க இழந்து அதுக்கப்புறம் திருந்துறதுக்கு பதிலா முதல்லயே சொல்றோம், தயவு செய்து சினிமா நடிகன் பின்னாடியோ விளையாட்டு வீரர்கள் பின்னாடியோ அதீதமான ஆர்வம் கொண்டு உங்களுடைய கடமையிலிருந்து தவறாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நன்றி.